நம்ம எப்பவுமே பாய்ஸை பற்றி நெகட்டிவாக பேசியிருக்கோம், அது யூஸ். ஆனால் பாசிட்டிவ் சைடு பற்றி பேசியிருக்கோம். ஏன் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் என் லைஃப்பில் சந்தித்த நியூஸை பற்றியும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பற்றியும் என்னோட டிசப்பாயின்ட் பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அண்ட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஓகேவா? உங்களோட ஒப்பீனியன் எதுவானாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க வீடியோ போகலாம். '90s kid Da Nandi. Yes, right. இதை சொல்லாடி எப்படி எடுத்துட்டீங்க தெரியாது, பட் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. என் அண்ணனுங்க என் பாவா தவிர இந்த உலகத்துக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நெகட்டிவான ஆளுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு இஷ்டவே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அண்ணி சொன்னாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி இல்லை, நம்ம பார்க்குற பார்வையும் அண்ட் நம்ம வளர்ப்பையும் இருக்கு, அவங்க வந்து என்ன மாதிரி என்ன பார்க்கறது. தென் எனக்கு புரிய வச்சாங்க என்ன ஏது அப்படின்னு. தென் நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் இன்னும் க்ளோஸாக எல்லாரையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். தென் அப்புறம் தான் வந்து நான் என் அப்பாவை, என் அண்ணனுங்களை, என்னோட சில கசின் பிரதர்ஸை, சரி இவங்க பார்க்குற விதமே நான் மாறிச்சு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எல்லா மேனும் கெட்டவங்களாம் இல்லை, நல்ல மென்ஸ் இருக்காங்க. என் அப்பா முன்னா இடம் எல்லா ஆண்களும் இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கிறது. அவர் தப்ப அக்செப்ட் பண்ணி ஃபேமிலிக்காக சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு அது வந்து பெரிய லெசனாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலிக்காக மாறுற ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்னா நினைக்கிறது. அண்ட் என் அண்ணனுங்க, என் பாவா, கசின் பிரதர்ஸ், கசின்ஸ், அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணுறது அண்ட் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது, அவங்களாம் ரெஸ்பெக்டோடு பேசுவாங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் தப்பான வார்த்தைகள் விட்டதில்லை. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு இவங்களாம் பார்த்து இவங்க நடந்துட்டுலாம் பார்த்தா எனக்கு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக ஆரம்பிச்சு. சாய்ஸ் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, என் அண்ணனுங்க இது வரைக்கும் என் அண்ணன் பேருக்கு சொன்னது, என் அண்ணன பேரு கூட இல்லை, எங்கள் பேர் வச்சுலாம் கூப்பிட மாட்டாங்க. சொல்லமா பண்ணு, என்னம்மா என்ன பண்ணுறம்மா, இங்கே வாமா, இவ்வளோதான். இந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துப்பாங்க. எனக்கு இதெல்லாம் தான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுது. காய்ஸ், என் அண்ணன் வயது இது வரைக்கும் ஒரு பேட் நியூஸ் வந்ததே இல்லை, நான் கேட்டதில்லை. என்ன கிட்ட மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுகிட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. அண்ட் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி தப்பான வார்த்தையை யூஸே பண்ண மாட்டாங்க. எப்படி அந்த கோவத்தை மேனேஜ் பண்ணி ஜென்ரலாக பேசுவாங்க. கோவமாக இருக்கும்போது வார்த்தையை விடவே மாட்டாங்க. இதனால எனக்கு வந்து என்னன்னா ஒரு ரிசர்ச், நான் சோசியல் மீடியாவில் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் டீப் எனக்கு மெசேஜ் வருது. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, இதெல்லாம் டியா அப்படின்னு எனக்கு புதுசாக இருந்துச்சு, எனக்கு நியூவாக இருந்துச்சு இந்த விஷயம். டி சொல்கிறது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்போ என்னால் ஃபஸ்ட்டு அக்செப்டே பண்ணிக்க முடியல. நான் சண்டை போட்டேன், யார் நீ, நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா,
இல்லை நான் ஒரு ஃபேமிலி மெம்பரா யாருமே இல்லை, நீ எப்படி என்னை பார்த்து பீச் போட்டு போகணும்னு நான் சண்டை போடுறேன். என்னால் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ எனக்கு புரியுது இது ஒரு நார்மல் வேர்டாக இருக்குன்னு. பட் நான் அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை, பழக்கப்பட்டதே இல்லை. சரி அது ஒரு நியூவாக இருந்துச்சு. ஒரு சிரிப்போடவே என்னால் நார்மலாகவே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதெல்லாம் ஆனால் என் அண்ணனுங்க தான். ஓகே இப்போ எனக்கு தெரியும். சில பேர் இது நார்மல் வேர்ட்ஸான என்ன இது என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் எனக்கு இது பழக்கமே இல்லையே. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. யார் நீ எனக்கு என் அண்ணனாலே நான் இந்த மாதிரி கேட்க மாட்டேன். நீ யார் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு. அதனால எனக்கு அந்த டி வேர்டை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எப்போ டிசப்பாயிண்ட் பற்றி பேசலாம். சில மெயின்ஸை பார்த்துக்கப்போ சில டிசப்பாயிண்ட்டும் இருக்கு. சில மெயின்ஸை ரெஸ்பெக்டே கொடுக்காம பேசுவாங்க. வாய் அந்த மேலே தோணும். அண்ட் வீட்டோட வேலையெல்லாம் பண்ணாமல் இதையே நான் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. பொண்ணுகளை பற்றி கேவலமாக பேசுனது. வாய் சரி அம்மாவா என்ன, தகவல் என்ன, ஃப்ரெண்டா என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன, ஒய்ஃபா என்ன மட்டும்தான் பேசாமல் இருக்கு. மற்ற பொண்ணுங்க நான் வந்து பேசுகிறேன். ஏன் நெக்ஸ்ட் வந்து தேவையே இல்லாமல் பர்தன்ஸ் யூஸ் பண்ணுது. எனக்கு இதெல்லாம் பார்த்துலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காம இருக்கிறது. எஸ்பெஷலி நம்ம பொண்ணுங்களை தப்பா பேசுறது, தேவையே இல்லாமல் பர்தன்ஸ், இதெல்லாம் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை என் சைட்லேருந்து. ஸோ வெளிய ஆண்கள் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருக்கு. என்னடா அப்படி மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வாய் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதே நேரத்தில் நல்ல எக்ஸாம்பிள்ஸான இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் சம் ரிலேட்டிவ்ஸ் சைட்லேயும் அண்ட் சில பப்ளிக் பர்சனாலிட்டிஸாக இருக்காங்க, ஹீரோஸ். அவங்க சில பேர் பார்த்துட்டோம்னா எல்லா மென்ஸும் ஒரே மாதிரி இல்லை, இந்த மாதிரியும் இருக்காங்க அந்த மாதிரியும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. ஸோ நாங்கள் கொஞ்சம் வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இது வரைக்கும் டே வந்து இது வரைக்கும் எனக்கு டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்கவே இல்லை. மற்ற பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசினது இல்லை. அண்ட் அவர் ஒரு பாஸ்ட் ஸ்டோரி இருந்தது. என்கிட்ட சொல்லும்போது எப்படி சொன்னாங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு, என் ஃபேமிலிக்காக தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. என் ஃபேமிலி சூழ்நிலைனால தான், அவங்களோட ஃபேமிலியும் ஓகே என் ஃபேமிலியும் ஓகே, அவங்களோட சுச்சுவேஷனால பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த பொண்ணை பற்றி ஒரு தப்பான வார்த்தையை சொங்க, ஒரு பிளேமிங் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஜென்ரலாக இதெல்லாம் நடந்துச்சு, இதனால பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்மூத்தாக முடிச்சிட்டாரு. அந்த பொண்ணு மாதிரி தப்பாக பேசுறது, அந்த பொண்ணை வந்து திட்டுறது, ஸோ இது மாதிரி எதுவுமே பேசாமல் எது ஆக்சுவலாக நடந்துச்சோ அதை மட்டும் சொன்னார். அண்ட் அந்த மூமெண்ட்டில் தான் எனக்கு புரிஞ்சுது எல்லா மென்ஸும் ஒரே மாதிரி இல்லை. ரெஸ்பெக்ட் பண்ணுற மென்ஸ் இருக்காங்க, உமன்ஸோட ட்ரீம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி மென்ஸும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நான் எனக்கு சொல்ல நினைக்கிறது என்னன்னா, நான் ஒரு காலத்தில் சொன்னேன் ஸ்டார்டிங்கு, எனக்கு மென்ஸுக்கு ப்ரெஷரே இல்லை, ஜாலியாக சுற்றுவாங்கன்னு. ஆனால் அப்படி இல்லை, மென்ஸுக்கு ப்ரெஷர் அவ்வளோ இருக்கு. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஏர்ன் பண்ணணும், சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் அந்த மாதிரி இன்னும் நிறையா ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்கும். நம்ம ஒன் சைடாக பார்த்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம்.
எஸ் பாய் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் நல்ல மென்ஸும் இருக்காங்க, கெட்ட மென்ஸும் இருக்காங்க. அதே பாயிண்ட் தான் பொது சைடு இருக்கு. ஓகே guys, வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் சொல்லணும்னு நினச்சதே சொல்லிட்டேன். அடுத்த சொல்லிட்டானா இல்லையா சொல்லிட்டேன் அதான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஸோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். This is 90s Kid Journey. Ta-ta!